அமைச்சரவை பதவியேற்பு. நம்ம பள்ளியில 23/1/2025 என்ன தேர்தல் நடத்தணுமா? எல்லாரும் வாக்களிச்சிங்களா? எல்லாரும் வாக்களிச்சிங்க இல்லையா? அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்த போறோம். அமைச்சர்கள்லாம் வரிசையா உட்காருங்க. முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிஷோன், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் வித்யா, கல்வி அமைச்சர் விஷாகர், விளையாட்டுத்துறை அமைச்சர் பிரகதீஸ்வரன், உணவுத்துறை அமைச்சர் நிகில் தேவ், ஒழுங்குத்துறை அமைச்சர் இப்போ நாம தான் அவங்களை எல்லாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சரியா? இப்போ அவங்க முறையா என்ன பண்ண போறாங்கன்னா பதவியேற்பு நடத்த போறாங்க. முதலாவதாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு நா.பி. நிஷோன் 5ஆம் வகுப்பு அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார். பதவியேற்பு உறுதிமொழி. நிஷோன் எனும் நான் உலக பேராசா திருவள்ளுவர் தந்த குரலை சாட்சியாக கொண்டு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். அடுத்ததாக துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பி. சா. வித்யாஸ்ரீ அவர்கள். பி. சா. வித்யாஸ்ரீ எனும் நான் கடந்த 23/1/2025 அன்று நடைபெற்ற நமது பாவாணர் பள்ளி மாணவர் அமைச்சரவை தேர்தலில் மாணவர்களால் துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். விஷாகன் எனும் நான் உலக பேராசான் திருவள்ளுவர் தந்த திருக்குறளை சாட்சியாக கொண்டு உங்கள் அனைவரின் முன்னிலையில் குடியரசு நாளான இன்று கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்பதில் பெருமிதம் அடைகிறேன். நிகில் தேவ் எனும் நான் உணவுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். எனது பதவிக்காலம் வரையிலும் எனக்கு உங்களால் வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவேன் என்றும் பள்ளியின் விதிமுறைகளை சரிவர கடைபிடிப்பேன் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். ஆசிரியர், பெற்றோர், பெரியோர், நண்பர்களின் அறிவுரைகளை ஏற்று நடப்பேன் என்றும் எனக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் என்று வேறுபாடு காட்ட மாட்டேன் என்றும் ஒழுங்குத்துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். எனக்கு வாக்களித்தவர் வாக்களிக்காதவர் என்று வேறுபாடு காட்டாமல் அனைவரையும் சமமாக மதிப்பேன் என்றும் உளமாற உறுதி அளிக்கிறேன். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் வாக்களித்தார்கள். அந்த வாக்களித்த நேர்த்தி, அழகு மிக சிறப்பானது. இதையெல்லாம் நாம் காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறோம். நமது காணொலிகளை கண்டுகளியுங்கள். இது போன்ற முயற்சிகளை ஏன் எடுக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு 5ஆம் வகுப்புக்குள்ளே மாணவர்கள் தங்களுடைய ஆளுமை திறமைகளை வளர்த்து கொண்டால் எதிர்காலத்தில் அவர்கள் பணி செய்கிற இடங்களிலோ அவர்கள் என்ன விதமான பொறுப்புகளுக்கு சென்றாலும் அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக மாறுவார்கள் என்பதற்காக இது போன்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய பதவி காலம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு மாதம் அல்லது 2 மாதம் முடிவடைந்துவிடும். அதற்கு பிறகு மறுபடியும் தேர்தல் வைத்து அடுத்த முறை மற்ற மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுழற்சி முறையில் பல்வேறு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.
இதன் மூலம் மாணவருடைய ஆளுமை திறன் வளர்ச்சி அடையும் என்பதால் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். பெற்றோர்கள் இதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.